தேர்தலில் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தொடர்ந்து மக்களோட நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர். அண்ணன் சீமானும் நிற்கிறாரு. இந்த மக்கள்லாம் நமக்கு ஓட்டு போடலை, இவங்களாம் நமக்கு ஓட்டு போட்டாங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லா மக்களோடையும் கூட நிற்கிறாரு. வீடுகள் இடிக்கப்படுது, ஆக்கிரமிப்புன்னு பொய்யா குற்றம் சாட்டப்பட்டு வீடுகள் இடிக்கப்படுது. இடிச்சுட்டு அவன் யாருக்கு கொடுக்குறான்? பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக கொடுக்குறான். அப்படி அநியாயமாக அந்த மக்களை சென்னையில் பல இடங்கள் இது நடக்குது. மக்களோட வீடுகள்லாம் இடித்து அவங்கள வேறு இடத்துக்கு அடித்து பத்துறோம். அந்த சமயத்தில் அந்த இடத்துல போய் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அண்ணன் சீமான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த மக்களெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, திமுகவினுடைய வாக்காளர்கள். அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் அந்த ஆட்சியை நம்பி ஏமாற்றிட்டோம், அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் இப்படி எங்களுக்கு அநியாயம் பண்ணுவாங்க, நாங்களே எதிர்பார்க்கலன்னு சொன்னக்கூடிய அந்த மக்களுக்கு முழு மனதோடு அந்த மக்களுக்காக போராடினார் சீமான். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அந்த மக்களோட களத்தில் நின்னார். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டத்தின் காரணமாக, அண்ணன் சீமானுடைய இந்த முயற்சியின் காரணமாக அந்த இடிக்கப்படக்கூடிய வீடுகள் நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் அந்த மக்கள் சீமானுக்கு நன்றி சொல்கிறாங்க. நாங்கள் சாகிற வரைக்கும் சீமானை மறக்க மாட்டோம், இந்த தம்பிகளை மறக்க மாட்டோம், இந்த பிள்ளைங்க எங்கள் கூட எங்கள் கஷ்டத்தில் எப்போதும் எங்கள் கூட இருந்தாங்க, நீங்கள் எங்கே கூப்பிட்டீங்கன்னாலும் நாங்கள் வருவோம், உங்களுக்கு தான் இனிமேல் எங்களுடைய வாக்கு அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அந்த தம்பிக்கு நம்ம சீமான் ஐயாவிற்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இதை இந்த அளவுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. உங்கள் தொண்டர்களால் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதனால இன்னும் நாங்கள் காலத்துக்கு உங்களுக்கு விசுவாசமாக இருக்கோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வழியை காட்டுங்க. உண்மையாக இருப்போம்யா, அவங்க பின்னாடி கண்டிப்பாக இருப்போம்யா. சீமான் ஐயாவுக்கு இவ்வளவு தூரம் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கூட இருந்தாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு இந்த தேர்தலில் போட்டிடுறது, ஜெயிக்கிறது, தோக்கிறது, ஓட்டு வாங்குறது இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். என்னோட மக்களோட நலன்தான் முதன்மையானதுன்னு சொல்லி சீமான் களத்தில் நிற்கிறாரு. சீமானண்ணே மலைகளுக்கான ஒரு மாநாடு, கடலுக்கான மாநாடு, காடுகளுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மாநாடுன்னு போடும்போது சிலர் கேலி பண்ணி சிரிச்சான், அதை விமர்சிச்சான். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பத்திரிகையாளர் அருள்மொழிவர்மன் பேசும்போது சொல்கிறாரு, மாலைக்கு மாநாடுங்கிறது மலைக்கு இல்லடா மடப்பயல்களா, அந்த மலை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் இந்த இயற்கை வளங்கள்லாம் இருக்கணுங்கிற அந்த நோக்கத்துக்காக நடத்தப்படக்கூடியது தான் மாநாடு. மலை மாநாடாக இருக்கலாம், ஆனால் அந்த மாநாடு உண்மையிலேயே மக்களுக்கானது, எல்லா உயிர்களுக்குமானது அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். மலைகளுக்கு மாநாடு போடுறது டேய், அது எல்லாமே மக்களுக்கானது தான்டா. மலையை பாதுகாக்கிறது யாருக்காக? மலைக்காகவா? உங்களுக்காகவா? எனக்காகவா? மலையை பாதுகாக்கிறது மலைக்காக இல்லை, நமக்காக தான். அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்ரீதர் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, எது எப்படி நாசமாக போனால் என்ன, எனக்கு பணமும் பதவியும் தான் முக்கியம் அப்படின்னு இந்த அதிமுகவினர் இருக்கிறாங்க. ஆற்று மணலை அள்ளி விற்கிறாங்க, மலையை உடச்சி நொறுக்கி விற்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்களை தாண்டி எங்கள் தலைமுறை பிள்ளைகளும் ஒரு நல்ல சுற்றுப்புற சூழலில் வாழணும், ஒரு நல்ல காற்று, ஒரு நல்ல தண்ணி, நஞ்சில்லாத உணவு, ஒரு நல்ல இயற்கை சூழலில் வாழணும், அவங்க அப்படின்னா தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு தான் நாங்கள் இது போன்ற சுற்றுச்சூழலை காக்கக்கூடிய மாநாடுகளை நடத்துகிறோம். இப்படி தன்னுடைய எதிர்கால தலைமுறையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவர்னா அது சீமான் மட்டும்தான். தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனைமரம், தமிழ்நாட்டினுடைய தேசிய பானம் அந்த கல். ஆனால் இன்றைக்கி அந்த கல் இறக்குறது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் சாராயத்தை அரசாங்கமே டாஸ்மார்க்குன்னு விற்கிது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கருப்பட்டி காய்ச்சறதுக்காக கல்லை இறக்குறதுக்காக இந்த பனையேறிகள் முயற்சி செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது பனையேறதுக்காக. ஆனாலும் கூட இந்த காவல்துறையினர் எங்கே இவன் கல் இறக்கிடுவானோ, கல்லை குடிச்சிருவாங்களோ அப்படின்னு இந்த காவல்துறையினர் மோப்பம் பிடிச்சி அவர்களை கைது பண்ணுறதும் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சரே பதவி குடிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு ரேஷன் கடையில கருப்படி கொடுக்கலான்னு ஜீவோ போட்டிருக்குது. அப்போ கருப்படி காக்குறது பணியேறி மேல எந்த அடிப்படையில பாண்டியம்படி கலால் காவல்துறை போய் வழக்கு போடுறீங்க? நான் கத்துவேன் சார், எனக்கு ரைட்ஸ் இருக்கு சார், எப்படி சார் ஒரு பணியேறி நீங்க 4 மணி நேரமா முதல்ல வெளியில அனுப்புங்க, நாங்க போயிட்டே இருக்கிறோம். எங்கெங்க கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான், அங்கங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுக்கிட்டு இருக்கான். அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. அங்கே போய் இதை கையங்களமாக பிடிக்க வக்கில்லாத அந்த காவல்துறை இன்னைக்கு பனை மரங்களே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் கல் இறக்குற போராட்டத்தை சீமான் முன்னெடுக்கிறாரு. இந்த திமுக அரசு நாட்டுக்கு நல்லது நடக்கிற மாதிரியான ஒரு திட்டங்களை வகுக்க மாட்டேங்குது. மாறா எந்தெந்த திட்டங்கள்லாம் போட்டால் எப்படி நம்ம திட்டம் போட்டால் ஓட்டை பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சிந்திச்சு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான்.
மகளிர் உரிமை தொகை மூலமாக பெண்களோட ஓட்டை வாங்கலாம், மாணவ மாணவியர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோன்னா அதிலிருந்து ஒரு ஓட்டை வாங்கலாம். இப்படி ஓட்டை குறி வச்சு வேட்டையாடக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த திமுக பண்ணுதோ தவிர, நாட்டில் இப்படி தண்ணி வற்றிக்கிட்டு போகுதே, நிலத்தடி நீர்மட்டம் குறையுதே, இதுக்கு என்ன செய்யலாம், மரங்களை நடலாம், இந்த மலை வளங்களை பாதுகாக்கலாம், இந்த கனிம வளத்தை பாதுகாக்கலாம், சுற்றுப்புற சூழலை உருவாக்கலாம், ஒரு நஞ்சில்லாத உணவை ஏற்படுத்தலாம், அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான எந்த திட்டத்தையும் இந்த திமுக அரசு செய்ய மறுக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் எதுவும் இல்லை. விளங்காத திட்டத்தை வச்சுக்கிட்டு மக்களை விலை பேசக்கூடிய திட்டம், உனக்கு 1000 ரூபா தரேன், நீ 2000 ரூபா, உனக்கு 3000 அப்படின்னு மக்களை விலை பேசி வாங்கக்கூடிய, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இப்போ அதிகாரப்பூர்வமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆட்சிக்கு வந்து. இப்படிப்பட்ட மானங்கட்டத்தனமான ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசனுடைய ஆசிரியர் பணிக்கான தேர்வில் கேட்குறான், முதலமைச்சரனுடைய மகளிர் உரிமை தொகையை குறித்து எழுது, இதுக்கு 10 மார்க்கு, நான் முதல்வன் திட்டம் குறித்து எழுது, இதுக்கு இத்தனை மார்க்குன்னு சொல்லி கேட்குறான்னா, அப்போ எந்த அளவுக்கு இந்த தேர்வு வாரியங்கள் மானங்கட்டு தெரியுது. இப்படிப்பட்ட திமுக அடிமைகளா இந்த தேர்வு வாரியங்கள் செயல்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கேள்வி பாருங்க, இல்லம் தேடி கல்வி 10 மதிப்பெண்கள். இதுக்கு என்ன சொல்லியிருக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களின் நோக்கம் மற்றும் தாக்கத்தை சுருக்கமாக விளக்கவும். இல்லம் தேடி கல்வி 10 மதிப்பெண்கள், இல்லம் தேடி கல்வி எழுதணும். அப்புறம் நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அப்புறம் முதல்வரின் காக்கும் கரங்கள், இதுக்கு 50 மதிப்பெண்கள். எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வி உதவி ஆசிரியர்களுக்கு பாத்துக்கிறீங்க. இதை ஆங்கிலத்துல கேட்டிருக்கு. ஆங்கிலம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு மட்டும் பாரு ஐயா. திராவிடம் தமிழ் வழக்க பாருங்க பாருங்க, இல்லம் தேடி கல்வி தமிழ் உச்சரிப்புங்கயா, ஆங்கிலம் எழுத்துங்க. அது நான் முதல்வன், நான் NAN, இதெல்லாம் வந்துங்கயா தமிழ் வளர்க்குறாங்கய்யா. சீமானண்ணா சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு. தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வாங்க, தமிழ்நாட்டையாள வைக்க போற நாங்க. சாதி மத ஊழல் இல்லா ஆட்சி, அதுதான் சீமானண்ணன் நாட்டையாளும் காட்சி. சீமானண்ணா சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம்.